மூளைக்கு அஞ்சல் செய்யும். இந்த இடத்துக்கு பெயர் குருட்டிடம். ஏன் அந்த இடத்துக்கு அப்படி பேர் குருட்டிடம் என்று ஏன் பேர்? தெரியாது, உருவங்களும் தெரியாது. பார்வைக்கு களங்கலங்கள், பார்வை களங்கள் இல்லை அங்கு, அதான் குருட்டிடம். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு, மஞ்சளிடம். மஞ்சளிடம். அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்? அதிகமான பார்வை களங்களை கொண்டவை. இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை களங்கள் என்னென்ன இருக்கு? கோள்களமும் கூம்பு களமும். எங்கட கண்ணுல இந்த மஞ்சள் இடத்துல இருக்கக்கூடிய பிரதான களங்களுக்கு பேர் கோள்களம், கூம்புகளம். எங்களுடைய பார்வைக்கு இவைகள் தான் உதவி செய்கின்றன. இதை கொஞ்சம் அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இரவு நேர பார்வை, இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த இரவு நேர பார்வைக்கு இந்த கோள்களம் தான் அதிக பொறுப்பா இருக்கும். இந்த நல்ல நிற பார்வை, வெளிச்சத்துடனான பார்வைக்கு கூம்புகளம் உதவி செய்யும். சும்மா பார்த்து கொள்ளுங்க. கண்ணில் உள்ள பார்வை களங்கள் கோள்களங்களும் கூம்பு களங்களும். இந்த வெளியை அடைக்கிறது யார்? கண்ணாடியுடனீர். கண்ணாடியுடனீர் அண்டா ஒரு ஜெலி மாதிரியான ஒரு கண்ணாடி உடனீர் பதார்த்தம் இருக்கும் கண்ணுக்குள்ள, ஒரு ஜெலி மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த முப்புறமாக திரிபடைந்திருக்கிற இந்த படைக்கு பெயர் வெளிவெண்படலம். வெளிவெண்படலம் வெளிச்சத்தை புகவிடும். இந்த வெளிவெண்படத்திலிருந்து சின்ன ஏரியால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீர்மய உடனீர். எஸ், இதுக்கு பெயர் கண்வில்லை. கண்வில்லை. இந்த கண்விலை தாங்கி நிற்கக்கூடிய இந்த தசைக்கு பெயர் கட்டத்தை கண்ணை பிடிச்சிட்டு இருக்கும் இந்த பக்கம் பிடிவுதான். இது பிசித்தசை, கண் வெள்ளைய தாங்குது. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தசைக்கு பெயர் கதிராளி. இந்த கதிராளியால் எல்லைப்படுத்தப்பட்ட இந்த துளைக்கு பெயர் கண்மணி. இவ்வளவுதான் மனித கண்ணோட பகுதிகள். அழகா குறிச்சிருக்கிறீங்க, தெளிவா இருக்கிறீங்க, நல்ல சந்தோஷம். மனித கண்ணின் பகுதிகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஓம். இப்ப மனித கண்ணின் பகுதியும் தெரியும், மனித கண்ணின் பகுதியின் தொழில்களும் தெரியும். இந்த பாருங்க இருக்கு, இந்த பாருங்க இருக்கு. மனித கண்ணின் பகுதிகளும் தெரியும், மனித கண்ணின் பகுதிகளின் தொழில்களும் எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, இந்த அட்டவணையில எல்லாம் போடப்பட்டிருக்கு, பார்த்திருக்கிறோம், ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பாருங்க, வன்கோது படை ஒரு பாதுகாப்பு படை, வெளிவன் படலம் ஒளிய உள்ள விடும், தோடூர் படை கண்ணுக்கு குருதி வழங்கும், கதிராளி கண்ணினுள் புகும் வெளிச்சத்தின் அளவு கட்டுப்படுத்தும். கடந்த கிளாஸ்ல பார்த்தது, யாராவது செக் பண்ணி பாத்தீங்களா? இல்லை, டைம் இல்லை இல்லையா? ஓ, நேரம் இல்லை, பாவம். ஓகே. பிசித்தசை கண்வெள்ளைய தாங்கும், கண்வெள்ளையின் வளைவை மாற்றும். அது நான் பிறகு படிப்பிக்கிறேன். கண்மணி என்பது ஒளியை புகவிடுற ஒரு துளை. கண்வெள்ளை ஒளியை சரியாக மஞ்சள் இடத்துல குவிக்கும். கண்ணாடியுடனீரும் நீர்மய உடனீரும் அந்த இடத்தை நிரப்புற ஒரு திரவமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உடநீர்கள் எல்லாம் அந்த ஒளியை சரியா மஞ்சள் இடத்துல குவிக்கிறதுக்கு உதவி செய்யும். அவ்வளவுதான். இந்த வெளித்திரை நாங்க பார்த்தோம், கோள்களம் கூம்புகளம் இருக்கும். அது குறிப்பான பகுதி மஞ்சள் சிற்றிலக்கம் அல்லது மஞ்சளிடம். குருட்டிடத்துல எந்த விதமான பார்வை களங்களும் இருக்காது. பார்வை நரம்பு கண்ணில் உள்ள கணத்தாக்கங்களை மூளைக்கு அஞ்சல் செய்யும். இவ்வளவும் கடந்த கிளாஸ்ல பார்த்தது. இன்றைக்கும் ஒரு ரிகாப் பார்த்திருக்கிறார். அடுத்த விட இன்னைக்கு பார்க்க போற பிள்ளைகள் இந்த வில்லைகள் இருக்கு. வில்லைகள் இந்த பாருங்க, வில்லை. உங்களோட ஆய்வகங்கள்ல, ஸ்கூல் லெபார்டரியில பல்வேறுபட்ட வில்லைகள் இருக்கு. இதனை நாங்க சொல்றது இரண்டு பக்கமும் பாருங்க பிள்ளைகள் குவிந்து நிக்குது. ஆக இதை நாங்க
குவிவு இரு வில்லை. குவிவு வில்லை. இரு குவிவு வில்லை. இரு குவிவு வில்லை என்று சொல்லுவோம். குவிவு வில்லைன்னு சொல்லலாம், பிள்ளை இல்ல. இரண்டு பக்கமும் குவிந்து நிக்கிற அந்த வில்லைய நாங்க குவிவு வில்லை என்று சொல்லுவோம். குவிவு. அதே மாதிரி இரண்டு பக்கமும் உட்குழிவாக இருக்கக்கூடிய இந்த வில்லைகளுக்கு பெயர் குழிவு வில்லை. குழிவு குழிவு வில்லை குழிவு வில்லை. அல்லது இருகுழிவு வில்லை என்று சொல்லலாம். இருகுழிவு வில்லை. இந்த வில்லைகள் எல்லாம் கண்ணாடியால் ஆக்கப்பட்டது. நாங்க படிப்போம் பின்னாடி இருக்கு, ஒளியியல் பாடம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். இந்த பாடத்துல விளங்குறத விட அதுல இன்னும் கிளியரா விளங்கும். அப்போ இந்த வில்லைகள் வந்து முழுக்க முழுக்க கண்ணாடியிலான ஆனது. நம்ம கண்ணாடி, எது கண்ணாடி? கண்ணாடி. அது என்ன கண்ணாடி? எது கண்ணாடி? டெய்லி முகம் பாக்குறீங்களா, அது கண்ணாடி அப்படியா? சார் அது வந்து இரசம் பூசப்பட்ட கண்ணாடி. ரசம் பூசப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் கண்ணாடி அல்ல தளவாடி. டெய்லி முகம் பார்க்கிறது அதுக்கு பேர் தளவாடி. கண்ணாடி என்றா உங்களை வீட்டுல ஜன்னலுக்கு போடுறீங்களா, அதான் கண்ணாடி. சோ கண்ணாடி என்றா ஒளியை புகவிடும், ஊடு புகவிடும். சோ கண்ணாடியில வர குவிவான தோற்றத்துல பெறக்கூடிய கண்ணாடியை நாங்க குவிவு வில்லைன்னு சொல்லுவோம். இந்த குவிவு வில்லையோட விசேஷத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு வெளிச்சத்தை நீங்க புக விட்டா பாத்துக்கொள்ளுங்க. நான் வீடியோ காட்டுறேன். இப்போ ஒரு ஒளிய விட்டீங்கன்னா, ஒளி நாங்க படிச்சிருக்கிறோம், வெளிச்சத்தை வரையலாம். சயின்ஸை பொறுத்தவரையில வெளிச்சத்தை வரைய முடியும். அதாவது இவ்வாறு வரைவோம் நாங்க. இதுக்கு பெயர் ஒளிக்கதிர். கிரேட் 7ல படிச்சிருக்கோம். ஒரு ரிப்பீட்டட்ல பாத்துக்கோங்க. ஒளிக்கதிர். 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 நிறைய வந்தா ஒளிக்கற்றை. நீங்க சொல்றது சரி. நிறைய வந்தா ஒளிக்கற்றை, தனியாக இருந்தா ஒளிக்கதிர். அப்போ இது பாருங்க, இந்த பல்ப்ல இருந்து வர வெளிச்சம் என்ன, டெப்ல இருந்து வர வெளிச்சம், சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் எல்லாமே வரையலாம். வெளிச்சம் என்னைக்குமே நேரா பயணிக்கு, அதான் நேர்கோடு போடுறோம். அம்புக்குறி இந்த திசையில போகுதுங்கிறத காட்டு. அப்போ இந்த பாருங்க, ஒரு ஒளிக்கதிர் வில்லையை நோக்கி வந்தா, குவி வில்லையை நோக்கி வந்தா என்ன செய்யணும் கேட்டா, குவியும். ஒரு இடத்துக்கு சேரும். ஒரு ஒளிக்கதிர் வந்தா ஒரு இடத்துக்கு குவியும் வெளிச்சம். இதுக்கெல்லாம் பேர் இருக்கு பிள்ளைகள். நாங்க 11ல போய் படிக்கலாம். இதுக்கெல்லாம் பேர்கள்லாம் என்னன்னு படிக்கலாம். இந்த வெளிச்சம் குவியிற இந்த இடத்துக்கு பேர் குவியம் அல்லது குவிய புள்ளி என்று சொல்லுவோம். குவிய புள்ளி. இந்த வெளிச்சம் குவியிற இடத்துக்கு பேர் குவியம் அல்லது குவிய புள்ளி. வெளிச்சம் வார வெளிச்சம் எல்லாம் அந்த இடத்துலதான் குவியும். அதான் சிறப்பு. நான் வீடியோ காட்டுறேன் பாத்துக்கோங்க. வார வெளிச்சம் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒன்று கொண்டு சமாந்தரமாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள். வார ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவியும். இந்த மாதிரியான வில்லைதான் எங்கட கண்ணுக்குள்ளேயும் இருக்கு. படிச்சிருக்கிறோங்க. கண் வில்லை இந்த மாதிரியான ஒரு இருகுவிவு வில்லை. எங்கட கண்ணுல இருக்க வில்லை இது மாதிரியான இருகுவிவு வில்லை. பாருங்க, வார ஒளிக்கதிர் எல்லாம் ஒரு இடத்துல குவியுது. சோ இந்த இடத்துக்கு பேர் குவியம் அல்லது குவிய புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். குவியம் அல்லது குவிய புள்ளி. இந்த நீளத்தை நாங்க சொல்றது, இந்த இடத்துல இந்த இடத்துக்கான நீளத்தை சொல்லுவோம் குவிய தூரம். குவிய தூரம் பார்த்துக்கொள்ளுங்க. குவிய தூரம். திரும்ப சொல்ற பாருங்க, ரொம்ப முக்கியம். இது பின்னாடி வருது இந்த பாடம், அதால ஈஸியா இருக்கு. இப்படி வரைஞ்சி போட்டு, இது குவிவு வில்லை. வார சமாந்தர ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவியும். அந்த இடத்துக்கு பெயர் குவியம். இந்த நடுப்புள்ளி, இதுக்கு பேர் ஒளியியல் மையம் என்று சொல்லுவோம். தேவையில்லை, 11ல போய் படிக்கலாம். இந்த நடுப்புள்ளிக்கும் இந்த குவிய புள்ளிக்கும் இடையிலான தூரத்துக்கு பெயர் குவிய தூரம். குவிய தூரம். நல்லா படிச்சு கொள்ளுங்க. 11ல போய் படிக்க ஈஸியா இருக்கும். இங்க ஒழுங்கா படிச்சுட்டா. இது குவிவு வில்லை. குவிவு வில்லையோட சிறப்பு, வெளிச்சத்தை குவிக்கும். குவிக்கும்டா ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கும். குவிவு வில்லை வெளிச்சத்தை ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கும், ஒரு இடத்துல குவிக்கும். இதே குழிவு வில்லையாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க, விலங்காடிக்கொள்ளுங்க. குழிவு வில்லை வெளிச்சம் வந்தா, இந்த பாருங்க, சமாந்தர ஒளிக்கதிர்கள் வந்தா அதனை விரிவடைய செய்யும். வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ணும். இதனை நாங்க விரிவில்லை என்று சொல்லுவாங்க. விரிவில்லை
விரிவில்லை. காரணம் வெளிச்சத்தை இப்படி விரிவடைய செய்யும், இப்படி விரிவடைய செய்யும். விரிவில்லை. அப்போ இதனோட குவிய புள்ளி எங்கடால் இந்த கதிரை நீட்டி பார்க்கணும். நாங்க பார்ப்போம், 11ல போய் படிப்போம். ரொம்ப குழப்பிக்கலாம் இங்க போட்டு இந்த இடத்துல அதுல குவியம் இருக்கும். பாருங்க, இந்த வில்லைக்கு பேர் விரிவில்லை அல்லது குழிவு வில்லை. குழிவு அல்லது விரிவில்லை என்று இதுக்கு பெயர். வெளிச்சத்தை விரிவடைய செய்யும். இப்போ 2 வகையான வில்லைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று குவிவு வில்லை, இன்னொன்று குழிவு வில்லை. எஸ், பார்த்துருவோம். அது சார்ந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கணும், ஈஸியா இருக்கும். எஸ், பேசுங்க. ரெண்டாவது குழிவு வில்லையை கொஞ்சம் மீண்டும் விளங்கப்படுத்த முடியுமா? கட்டாயம். 1 மினிட். நான் வரைஞ்சு விளங்கப்படுத்துறது ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதையும் பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், வெரி சிம்பிள். biconcave. இருங்க, காட்டுறேன். ஈஸியா இருக்கும், ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. சரி, பாருங்க பிள்ளைகள், இது லேசர் லைட். அநேகமா ஸ்கூல்கள்ல கிடைக்கிறது நார்மலா. பாருங்க, ஒளிக்கதிர் என்ன பாருங்க, ஒளிக்கதிர் இது உண்டு. பாருங்க, எல்லாம் சமாந்தரமாக செல்லும் ஒளிக்கதிர்கள். முன்னாடி வைக்கிறார் பாருங்க, ஒரு குவிவு வில்லை வைக்கப்படுது, இரு குவிவு வில்லை. வெளிச்சத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே வார வெளிச்சம் எல்லாம் போறதெல்லாம் ஒரு இடத்துல சேருது. இந்தா பாருங்க, இப்ப விளங்கும். இந்த பாருங்க, ஒரு இடத்துல குவியுது. நீங்க பார்க்கலாம், பாரு, விளங்குதோ தெரியல வீடியோ. அக்ஷயன் மேல கொஞ்சம் விளங்குது இல்ல சார்? மேல தெரியுது, இப்ப விளங்கும். இப்ப பாருங்க, வார ஒளிக்கதிர்கள் யாவும், சமாந்தரமான ஒளிக்கதிர்கள் யாவும் ஒரு இடத்துல குவியுது. அந்த புள்ளிக்கு தான் பேர் குவியம். பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த நீளத்துக்குத்தான் பெயர் குவிய தூரம். இந்த புள்ளிக்கு தான் பெயர் குவிய புள்ளி அல்லது குவியம். இதெல்லாம் ஒரு வில்லையில தென்படாது. இப்ப நீங்க இந்த இங்க என்ன சொல்றது, புவியியல் வரலாறுல மத்திய கோடு, நெடுங்கோடு, கடகக்கோடு, மகரக்கோடு படிக்கிறீங்க. அந்த மாதிரி அது கற்பனை கோடுகள் மாதிரி இந்த வில்லையின் ஒரு குவிய புள்ளி இருக்கும். பட் அது கண்ணுக்கு தென்படாது, ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய பார்க்கலாம். அப்ப இது நாங்க வரையணுமே, வரைகிறதுக்காக இப்படி வரைகிறது. இப்படி வில்லை ஒன்று போட்டு ஒரு நேர்கோடு ஒன்று போட்டு. எஸ்மா பேசுங்க. வார ஒளிக்கதிர்கள் எல்லாம் இந்த ஒரு இடத்துல சேருது என்று ஒரு வரைகிறோம். இந்த இடத்துக்கு பேர் குவியம், இந்த நீளத்துக்கு பேர் குவிய தூரம். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இப்ப பாருங்க, இது விரிவில்லை அல்லது குழிவு வில்லை. பாருங்க, வெளிச்சம் எல்லாம் விரிவடைந்து போகுது. பாருங்க, வார ஒளிக்கதிர் இப்படி நேரா வருது, ஒரு ஒளிக்கதிர் இப்படி நேரா வந்து இங்கனைக்குல இருந்து இங்கிட்டுக்கு போகுது எல்லா ஒளிக்கதிர். இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, நீட்டி பார்க்கணும். இது குவிய புள்ளி குவியலே வெளிச்சம் விரிஞ்சா எங்க குவியுதுன்னு சொல்ல இயலாது. அப்ப உள்ளுக்குள்ள பார்க்கணும். இதை நீட்டி பார்க்கலாம். இந்த நேரா நீட்டி பார்க்கணும். நான் நீட்டி பார்க்கணும் நேரா. ஓகே,
எல்லா வெளிச்சம் சரியா நேரா நீட்டி பார்த்தா எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடம் தான் அதுண்ட குவியம். அப்ப இந்த இடம் கிட்டத்தட்ட நான் வரைஞ்சதுல கொஞ்சம் பிழைகள் இருக்கு. இந்த இடம் தான் இதனுடைய குவியம் என்று நான் கண்டுபிடிச்சேன். நேரா நீட்னா தெரியும், அழகா ஃபுட்டுள்ள போட்டு வரைஞ்சோம்னா கண்டுபிடிக்கலாம். இதுதான் குவியம். அப்போ இந்த நீளத்துக்கு பெயர் குவிய தூரம். ஓகேவா? யாரோ கேட்டிருந்தாங்க, திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கிளியரா? ஓகே. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான அம்சத்தை பார்த்துட்டு வரும். நான் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு அதுக்குள்ள போகும். அப்பதான் ஈஸியா இருக்கும். பாருங்க, மனித கண்ல எவ்வாறு தென்பட போகுது இதை நான் விளங்கப்படுத்தினேன். ஒருக்கா பாருங்க. என்னன்னு கேட்டா, மிக முக்கியமான செட்டை பார்த்து முடிச்சோம். ரைட். இப்போ உங்களோட கண்ணு இருக்கு, கண்ணுல வெள்ளை இருக்கு. ஓகே, இதான் உங்களுடைய மஞ்சள் இடம். நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க. பாக்குற சந்தர்ப்பத்தை சொல்லுங்களேன். நீங்க ஒரு பாட்டு ஒரு சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்துங்க. கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். நீங்க தொலைவா பார்த்துட்டு பாடசாலையில கரும்படைய பாக்குறீங்க, இல்லண்டா ஒரு தொலைவை பாக்குறீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப உங்களோட வீட்டுல நின்று ஒரு அக்ஷயன் சொல்லுங்க. வானத்துல இருந்து ஒரு விமானத்தை பாக்குறோம், மேகத்தை பாக்குறீங்க. அக்ஷன் உங்களோட வீட்டுல நின்று நீங்க திருக்கோணேஸ்வரத்தின் கோபுரத்தை பாக்குறீங்க. ஓகே, லட்சுமி நாராயண் கோவிலோட கோபுரத்தை பார்க்க முடியுமோ தெரியல, பார்க்க தெரியாதே அக்ஷனுக்கு. அது கிட்ட சார், அது எங்களுக்கு ஈஸியா தெரியும். என்ன திருக்கோணேஸ்வரத்துறது தெரியும். கொஞ்சம் உங்களோட வீட்டுல இருந்து லட்சுமி நாராயணன் கோயிலும் கொஞ்சம் தூரம் தானே? என்ன சார்? உங்களோட வீட்டுல இருந்து லட்சுமி நாராயணன் கோவிலும் கொஞ்சம் தூரம் தானே? கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தானே, இல்லையா? 1 கிலோமீட்டர் சார். அப்ப டிஸ்டன்ஸ் தான். அப்போ 1 கிலோமீட்டருக்கு அங்கால நீங்க பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மரத்தை பார்க்கலாம். அழகா சொல்லிருக்காங்க, மேகத்தை பார்க்கலாம் சார், கோணேஸ்வரத்தை. ஓகே, சரி. அப்போ நீங்க ஒரு கோயில்ட கோபுரத்தை பார்க்கலாம், அல்லது ஒரு தூபி, என்ன சொல்றது, ஒரு விகாரிண்ட தூபி பார்க்கலாம், அல்லது தொலைவில் இருக்க ஒரு மாமரத்தை பார்க்கலாம். சரியா? இப்போ தொலைவில் வர ஒரு படகை பார்க்கலாம், அல்லது எங்கட அழகா சொன்னாங்க வானத்துல இருக்க மூகில்களை பார்க்கறது, நட்சத்திரங்களை பார்க்கறது, சந்திரனை பார்க்கறது. தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்க்குறீங்கடா, கவனிச்சு கொள்ளுங்க. இது அந்த பாடத்தோட தொடர்புபட்டது. நான் உங்களுக்கு தென்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, யாராவது சயின்டிபிக்கா விளங்கப்படுத்த, நான் ஏன் எவ்வாறு உங்களுக்கு தென்படுகின்றேன்? விலங்கல்ல, தலைகீழாக. ஐயோடா, இல்ல சார், தலைகீழா தென்படும். அது மூளையை கொண்டு போய் அதான் எங்களை தலைகீழா தான். ஓகே, தலைகீழா தான் பிம்பம் வரும். பட் நாங்க தலைகீழ நாங்க பார்க்க மாட்டோம், அவ்வளவு குயிக்கா நிமிர்த்திடும். எங்களோட மூளை மிக வேகமாக நிமிர்த்திடும். ஓகே, எங்களோட கண்ணில் தோன்ற பிம்பம் தலைகீழான பிம்பம். சரி, நீங்க சொன்னது சரி. நான் சும்மா கேட்டேன். இப்ப நான் உங்களுக்கு தென்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டேன். இப்ப பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு தென்படுறேன்னா இல்ல சார். என்ன காரணம்? அப்போ நாங்க ஒரு பொருளை காணணுமாக இருந்தால் ஒளி அவசியம், வெளிச்சம் முக்கியம். வெளிச்சம் இல்லாட்டி காண முடியாது. எப்படி நீங்க என்ன காண்றீங்கன்னு கேட்டா, இந்த எனக்கு முன்னாடி இருக்கிற பல்ப்ல உள்ள வெளிச்சம் அப்படியே வந்து இந்த முகத்துல பட்டு தெரிப்படைந்து இந்த டெப்பினூடாக உங்களோட போனுக்கோ உங்களோட டெப்புக்கோ வந்து உங்களோட கண்களுக்கு வருது. அதாலதான் நீங்க பாக்க ஒயிட் போர்ட்ல விளங்கு. இப்போ உங்களுக்கு பக்கத்துல உங்களோட அம்மா நிக்கிறாங்கடா, அவங்க எவ்வாறு தென்படுவாங்கன்னு கேட்டா,
வெளிச்சம் அவங்களோட உடம்புல பட்டு தெரிப்படைந்து உங்களோட கண்ணுக்கு வாரது. இப்போ டீச்சர் படிப்பிக்க உங்களோட ஸ்கூல்ல சூரிய வெளிச்சம் பிளாக் போர்ட்ல பட்டு தெரிப்படைந்து உங்களோட கண்ணுக்கு வருது, அதான் நீங்க பாக்குறீங்க, இல்லாட்டி உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒரு பொருளை நாங்க காண்பதற்கான காரணம் ஒளி தெரிப்படைகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி படிப்பு. ஒரு பொருளை நாங்க காண்பதற்கான காரணம் ஒளி தெரிப்பு, ஒளிப்பட்டு தெரிக்கிறது. அப்போ தொலைவுல ஒரு பொருளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப நான் சொன்ன வானத்துல மேகத்தை பாக்குறது, தொலைவுல உள்ள மாமரத்தை காண்றீங்கன்னா அந்த மாமரத்துல பட்டு தெரித்து வார கதிர்கள், ஒளிக்கதிர்கள் கவனிங்க, இவ்வாறான ஒளிக்கதிர்களாக இருக்கும். இதனை நாங்க சொல்லுவோம் சமாந்தர ஒளிக்கதிர்கள். சமாந்தரமாக இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சற்று தொலைவில் உள்ள பொருள், ஒரு ஆகாய விமானத்தை பாக்குறீங்க, அழகான ஏரோப்ளேன் ஒன்று போகுது, ஹெலிகாப்டர் ஒன்று போகுது, அழகான ஒரு நட்சத்திரம் தெரியுது, நிலா முழுமையா நிக்குது, தொலைவில் ஒரு மாமரம் தென்படுது, கோபுரம் தென்படுது, யாரோ தொலைவுல வாரது தெரியுது. ஓகே, தொலைவுல நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்கடா, தொலைவா நீங்க பாக்குறீங்கடா, அந்த தொலைவுல அந்த பொருளில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் சமாந்தரமான வெளிச்சம், சமாந்தர ஒளிக்கதிர்கள் என்று சொல்லுவோம். சமாந்தர ஒளிக்கதிர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கண்ணுக்கு முன்னாடி இப்படி 2 ஒளிக்கதிர்கள் வரைஞ்சா இந்த கண் எங்கு பாக்குது? கண்ணுக்கு இவ்வாறு 2 ஒளிக்கதிர்கள் வரையப்பட்டால் இந்த கண் எங்க பார்த்துட்டு இருக்கு? தொலைவை பார்த்துட்டு இருக்கா, பக்கத்துல அண்மையை பார்த்துட்டு இருக்கா? தொலைவை காண்கின்றது, தொலைவை காண்கின்றது, தொலைவை காண்கின்றது. சோ வார ஒளிக்கதிர் சரியாக எங்களுக்கு குவி உலையில இப்ப படிச்சோம், வார ஒளிக்கதிர் குவியும் என்று படிச்சோம். சரியாக குவியும் எங்கன்னு கேட்டா எங்கட மஞ்சள் இடத்துல. ரைட். எஸ், பேசுங்க. சில பேருக்கு தொலைவிலே வார பொருள் வந்து தெளிவா தென்படாது, ஆனா தென்படும் சார். அதுக்கான ரீசன்? ஓமா ஹோபினா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்க தானே? எங்கட ஹோபினா வந்து மூக்கு கண்ணாடி அணியறீங்க தானே? ஓம் சார், எனக்கு பரம்பரை அந்த வெளிவன் படலும் சின்னனுக்காண்டி தான் நான் அணிகிறேன். உங்களுக்கு எதுவும் கிளியரா விளங்காதா, அல்லது தொலைவில் விளங்காதா, அண்மையில விளங்காதா? எனக்கு எல்லாமே ஓகே சார். எனக்கு அந்த சூரிய ஒளி வெளியில போவைக்கு அந்த புறமுத கதிர் கூசும். ஓகே ஓகே, வாரன் ஹோபினா, உங்களோட கேள்விக்கும் வாரன். இதை கொஞ்சம் முடிச்சிட்டு போயிருமா? ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல விட இருக்கு, கொஞ்சம் இன்னும் உண்ட பார்த்துட்டா விடைக்கு வந்துடலாம். சோ இந்த கண் யாரோட கண்? சாஜிதாட கண். சாஜிதாட இந்த கண் எதை பார்த்து கொண்டிருக்கு? தொலைவை காண்கின்றது. தொலைவில் ஒரு பொருளை காணுது. ஆக தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் சமாந்தர ஒளிக்கதிர்கள். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சமாந்தர ஒளிக்கதிர்கள் சரியாக எங்கட மஞ்சள் இடத்துல குவியோனும் இல்ல, அப்போதான் நல்ல கிளியரான பார்வை கிடைக்கும். இப்போ சாஜிதா என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா, இப்போ தொலைவுல பார்த்துட்டு குயிக்கா புத்தகத்தை பார்க்க போறாங்க. புத்தகம் என்ன, புத்தகம் அழகா இருக்கா, புத்தகத்துல இந்த போட்டோ இருக்குதான்னு பாக்குறாங்க, இந்த போட்டோ புத்தகத்துல இருக்கான்னு பாக்குறாங்க, நீ இந்த போட்டோ புத்தகத்துல இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப புத்தகம் உங்களுக்கு அண்மையில இருக்கு. சோ அண்மையில் இருக்கக்கூடிய பொருளில் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இதான் அண்மையில் உள்ள பொருள், இந்த இருக்கு பொருள் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இவ்வாறான ஒளிக்கதிர்களாக இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் விரிகற்றை. ஆரம்பத்துல பாருங்க சமாந்தர கற்றைகள் என்று இதுக்கு பேர் சொல்றாங்க. சமாந்தர கதிர்கள் அல்லது சமாந்தர கற்றைகள். சமாந்தரமானவை தொலைவுல இருந்து வருதுன்னு அர்த்தம். தொலைவண்டா ரொம்ப யோசிக்காதீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர், சரி, ஒரு 100 மீட்டருக்கு அங்கால பார்த்தாலும் உங்களோட ஸ்கூல்ல நீங்க கிரவுண்ட்ல ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துல உங்க நண்பரை பாப்பீங்கனாலும் தொலைவுதான். இது என்னன்னா பக்கத்துல உள்ள பொருள். புத்தகம் வாசிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, போன்ல பார்த்து வாசிக்கிறது, ஒரு டிவி பார்க்கிறது, அந்த மாதிரியான சந்தர்ப்பம். சோ அண்மையிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இவ்வாறு விரிவடைந்து வரும். இதுக்கு பேர் விரிகற்றைகள். இந்த ஒளிக்கதிரும் சரியாக எங்களுடைய மஞ்சள் இடத்துக்கு போகணும். அப்பதான் இந்த பொருள் தெளிவாக தென்படுது. என்று வச்சுக்கொள்ளுங்க, கிளியரா தெரியும். அப்போ என்னுடைய எஸ் குவிக்கற்றை வேண்டும்.
விலங்கு குவிகற்றையா? ஓ குவிப்போம், குவிச்சு வரையும். இது விரிகற்றை, இது சமாந்தர கற்றை, இதான் நீங்க சொல்ற குவிகற்றை. பட் இதுக்கு குவிகற்றைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒருங்கு கற்றை, ஒருங்கு கற்றை என்று பேர் வைப்பாங்க. குவிகற்றை தான் நீங்க சொல்ற உங்களோட பேர் சொல்லுவோம், குவிகற்றை. இது நாங்க ஒருங்கு கற்றை. ஒருங்கு வேண்டா ஒரு இடத்துல சேருதுன்ற அர்த்தம், ஒருங்குதல் என்றா ஒரு இடத்துல சேருதுன்ற அர்த்தம். ஓகேவா? இது படிப்போம், இது ஒளியியல படிப்போம். இது வந்து இந்த கண் பாடத்துல இது டீட்டெயிலா இல்ல. உங்களோட ஒளியியல்னு ஒரு பாடம் இருக்கு, பார்ட் 2 புக்ல, அங்க பாப்போம். சரி சார். அப்போ உங்களோட கண் பாருங்க, கண்ணோட வில்ல பாருங்க, வேற ஒன்று நான் வரையல. கண்ட வில்லையும் மஞ்சளிடம் மட்டும்தான் நான் வரையணும். இப்படி பாக்க மஞ்சள் இடத்துல சேரணும். இது ஏ சந்தர்ப்பம், ஏ சந்தர்ப்பம் பி. இப்படி பாக்க மஞ்சள் இடத்துல சேரணும். ஓகே, சந்தர்ப்பம் ஏ, கண் எங்கே காண்கின்றது? எஸ். சந்தர்ப்பம் பி, கண் எங்கே காண்கின்றது? ஓகே ஓகே. பாருங்க, கிட்டத்தில் உள்ள ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, ஒளிக்கதிர்கள் இருவேறு விதமாக வருது. ஒன்று விரிகற்றைகளாக வருது, இன்னொன்று சமாந்தர கற்றைகளாக வருது. ஒளி எப்படி வந்தாலும் சரியாக சேர வேண்டிய இடம் பாருங்க மஞ்சள் இடமா இருக்கு. அதான் நாங்க எங்க பார்த்தாலும் இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கேன், குயிக்கா அப்படி பாக்குறேன். எங்க பார்த்தாலும் இப்ப நான் இப்படி பக்கத்துல போனை பாக்க ஒரு வகை கதிர், அங்க தூர பாக்க வேற வகையான கதிர். சோ எப்படியான கதிர் வந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒன்றுதான், மஞ்சள் இடம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அது எப்படி இப்படி பல்வேறு வகையான ஒளிக்கதிர்கள் வந்தாலும் சரியா மஞ்சள் இடத்துல போகுதே, அது எப்படி சாத்தியம்? அந்த கண் விலையில பட்டு உடையுது சிறது. கண் விலையில பட்டு குவியுது சார் எல்லாம். கண் விலையில பட்டு குவியுது. ஓகே, வேறு பாருங்க, இருவேறு விதமாக வெளிச்சம் வந்தாலும் கட்டாயம் போய் சேர வேண்டிய இடம் இதா இருக்கு. அப்படி முடியாது தானே? சும்மா யோசிங்க பிராக்டிகலா. வெளிச்சம் சமாந்தரமா வந்தா மஞ்சள் இடத்துக்கு போகுது, ஓகே. அது எப்படி விரிந்து வந்தால் மஞ்சள் இடத்துக்கு போகுது? சரியா அந்த மஞ்சள் இடத்துக்கு கொண்டு போற பொறுப்பு யாருடையது? எங்களை கண்ணுல எந்த பாட்டு அந்த வேலையை சரியா செய்து நீங்க நினைக்கிறீங்க? விழித்திரை, கண்மணி. விழித்திரை இதுதானே? இதான் விழித்திரை. விழித்திரை அப்படியே தான் இருக்கு, விழித்திரை அப்படியே தான் இருக்கு. கண்ணாடி உடனீர். மஞ்சளிடம், கண்வில்லை. ஓகே, பாருங்க, மஞ்சளிடம் ஒரு இடத்துல நிக்குது, நிலையா இருக்கு. விழித்திரை அந்த நிலத்துல இருக்கு. முன்னாடி வெளிவெண்படலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள கண்ணாடி உடனீர் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் வெளிச்சத்தை சரியா மஞ்சள் இடத்துக்கு கொண்டு போகுது. சரி, நீங்க சொல்ற சரி. முன்னாடி இருக்க வெளி வெண்படலம், நீர்மய உடனீர், உள்ளுக்குள்ள இருக்கிற கண்ணாடி உடனீர் எல்லாம் சேர்ந்துதான் சரியா மஞ்சள் இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு போகுது. இந்த கொண்டு வெளிச்சத்தை சரியா மஞ்சள் இடத்துக்கு பொட் பண்றதுன்னா அந்த இடத்துல சரியா கொண்டு சேர்க்க அதிகமாக உழைக்கிறவர் யாரா இருப்பார்? வில்லை நாங்க சொல்லுவோம் லென்ஸ். சரியா? வில்லதான் காரணம், கண் வில்லதான் காரணம். மத்ததெல்லாம் ஓகே இருந்தாலும் இந்த வெளிச்சத்தை சரியாக மஞ்சள் இடத்துல சேர்க்கிற பொறுப்பு இந்த கண் வில்லையுடையது. எங்களுடைய கண்ணில் இருக்கிற குவிவு வில்லையுடையது, கண் வில்லையுடையது. அப்போ கண் வில்லை என்ன செய்யணும் என்று எதிர்பார்க்கிறீங்க? சரியா அந்த மஞ்சள் இடத்துல குவிக்கணுமாக இருந்தால் கண் வில்லை என்ன செய்தா இப்படி டிஃபரெண்டான கதிர்களை சரியாக மஞ்சள் இடத்துல குவிக்க முடியும்? சார் கண் வில்லை வந்து பெருசாகி சிறுசாகணும் அந்த மாதிரியோ சார்?
அப்படிதான் சாஜிதா யோசிக்கிறீங்களே. ஓம் சார். மணி பெருசாயிடுச்சு. ஓகே, அப்ப அதான் விஷயம். இப்போ நாங்க போன்ல ஒரு வீடியோ போட்டோ எடுக்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணுவீங்க. ஜூம் பண்றீங்கன்னா உண்மையில இதுல இருக்க லென்ஸ் தான் இதுக்கு காரணம், இந்த வில்ல தான் காரணம். இதுல வில்ல தான் இருக்கு, வில்ல தான். அது போல இறைவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட லென்ஸ் வில்லதான் எங்கட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் வில்லை. நீங்க சொன்னது சரி. தொலைவை பார்க்கும் போது இந்த கண் வில்லை சைஸ் மாறும், அண்மையை பார்க்கும் போது இந்த கண் வில்லையோட சைஸ் மாறும், அளவு மாறும். எப்படி மாறுங்கிறத பார்ப்போம். அதாவது தொலைவை காணும் போது இந்த கண் வில்லை என்ன செஞ்சு கொள்ளும் கேட்டீங்கன்னா மெல்லியதாக மாறிக்கொள்ளும். வாரன் கொஞ்சம் இருக்கு, வாரன் அழகா வரைஞ்சு. இது முடிச்சிட்டோம்னா கண் முடிஞ்ச மாதிரி. அதாவது இது பிசிர்தசை பிள்ளைகள். பிசிர்தசை வந்து எங்கட கண் வில்லையை தாங்கி கொண்டிருக்கு. பிசிர்தசை வந்து எங்கட கண் வில்லையை தாங்கி கொண்டிருக்கு. சோ தாங்கி கொண்டிருக்கும் போது நீங்க பாடசாலையில உட்கார்ந்து இருக்கிற நேரம் திடீரென்று அப்படியே உட்கார்ந்து வாக்குல பாக்குறீங்க, ஓ வானத்தில் என்ன போகுது பார்க்கும்போது வார ஒளிக்கதிர்கள், சமாந்தர ஒளிக்கதிர்கள் இந்த வில்லையை பிசிர்தசை என்ன செய்யும் கேட்டா கீழையும் மேலையும் பிடிச்சு அப்படியே இழுக்கும். இழுத்ததுண்டா இந்த வில்லையோட இந்த தடிப்பு என்ன செய்யும்? இப்படி ஆயிரும், மெல்லிய வில்லையாக மாறி. இந்த மெல்லிய வில்லையை நாங்க சொல்லுவோம் வளைவு குறைவு. மெல்லியது இப்படி இருக்கும் தான், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப மெல்லிசாயிரும். இப்படி இருக்க வேண்டிய வில்லை இப்படி மெல்லிசாயிரும். அப்ப வளைவு பாருங்க, இதுல வளைஞ்சு இருக்கு, இதுல வளைவு குறைவு. அப்ப வளைவை குறைச்ச பிற்பாடு வெளிச்சம் சரியாக மஞ்சள் இடத்துக்கு போய் சேரும். பாருங்க, ஒரு தொலைவுல ஒரு பாருங்க எப்படி குயிக்கா நடக்கும். ஒரு தொலைவுல ஒரு பொருளை பார்க்கும்போது வார கதிர்கள், சமாந்தர கதிர்களை சரியா மஞ்சள் இடத்துல குடிக்க இந்த பிசிர்தசை வெள்ளைய பிடிச்சு இழுக்கும். அதான் மேல வந்து நாங்க தான் பாருங்க, இந்த மேல இதுல கொடுத்துருந்தாங்க, நான் விளங்கப்படுத்தல உங்களுக்கு டீட்டெயிலா தான் பாருங்க. பிசிர்தசை எங்க பிசிர்தசை இந்த இருக்கு, பிசிர்தசை தேவைக்கேற்றவாறு கண் வில்லையின் வளைவை மாற்றி அமைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப தேவைக்கேற்ற வகையிலண்டா கிட்ட பாக்குறீங்க, தூர பாக்குறீங்க, அதுக்கேற்ற வகையில இந்த பிசிர்தசை வில்லையை பிடிச்சி இழுக்கும். இழுத்தா மெல்லியதாக மாறிவிடும். மெல்லியதண்டா என்ன? வளைவு குறைவு. அப்ப நீங்க தூரத்துல பாக்க வளைவை குறைக்கும். இப்போ இப்படி வகுப்புல இருக்கிறீங்க, வானத்துல போற ஏரோப்ளைனை பாக்குறீங்க, டீச்சர் கண்டுட்டாங்க, உங்களை ஏசுறாங்க, குயிக்கா புத்தகத்தை பாக்குற மாதிரி நடிக்கிறீங்க. நடக்கிறது தானே, புத்தகத்தை பாக்குறீங்க. புத்தகத்தை பார்க்கும்போது நடக்கிறது தானே, ஓகே. புத்தகத்தை பாக்குறீங்கடா, புத்தகம் கிட்டத்துல இருக்கு, வார ஒளிக்கதிர்கள், விரிகற்றைகள் குயிக்கா என்ன செய்யும்? இந்த பிசிர்தசை வெள்ளைய கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடும். அப்ப வெள்ளை இப்படி சைஸ் ஆயிரும். ஏண்டா வளைவு அதிகம், வளைவு அதிகம். அப்போ வார ஒளிக்கது சரியாக மஞ்சள் இடத்துல சேர்க்க இந்த பிசிர்தசையும் வில்லையும் சேர்ந்து மிகப்பெரிய வேலை செய்கின்றது. நீங்க தொலைவை காணும் போது வில்லை மெல்லியதாகுது, வளைவு குறைவு. கிட்ட பார்க்கும்போது வில்லை சைஸ் ஆகுகின்றது, வளைவு கூட. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தொலைவை பார்க்கும்போது வளைவு குறைவு, அண்மையில் பார்க்கும்போது வளைவு அதிகரிக்குதுண்டா இந்த செயற்பாடை நாங்க சொல்லுவோம் கண்ணின் தன்னமைவு. கண்ணின் தன்னமைவு என்று சொல்லுவோம். பார்த்துக்கொள்ளுங்க, புத்தகத்துல இருக்கு. இந்த பாருங்க, தேவைக்கேற்றவாறு கண் வில்லையின் வளைவானது அதிகரிக்கப்படும் அல்லது குறைக்கப்படும். ஷார்ட்டா சொன்னா மாற்றி அமைக்கப்படும். தேவைக்கேற்றவாறு கண் வில்லையின் வளைவு, தேவைக்கேற்றவாறு கண் வில்லையின் வளைவு மாற்றி அமைக்கப்படும் விதம் தன்னமைவு எனப்படும். தன்னமைவு நோட் எடுத்துக்கோங்க உங்களோட புக்ல.
தேவைக்கேற்ற வகையில வில்லையின் வளைவு மாற்றி அமைக்கப்படுதல் தன்னமைவு எனப்படும். தொலைவை பார்த்தீங்கன்னா வளைவு குறையும், கிட்ட பார்த்தீங்கன்னா வளைவு கூடும். இந்த வளைவை மாற்றி அமைக்கிற பொறுப்பு எங்களோட பிசிர் தசைக்கு சொந்தமானது. ஓகே, ஹொபினா என்னம்மா, அதை கேட்க வரீங்களா? ஓம் சார். சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு வந்து அந்த வெளிவன்படல சிக்னல்ன்றதால கூலிங் கிளாஸ் போட சொன்னாங்க. அது வந்து நார்மலா இருக்கும் சார். அந்த வெயிலுக்குள்ள போனோன்னா மட்டும் அந்த கலர் வந்து கருப்பா மாறும் சார். அது அந்த வெயிலுக்குள்ள போனோன்னா சார், ஏன் சார் எனக்கு அந்த கண் வந்து கூசுது? அதுக்கான ரீசன் என்ன? ஓகே ஹொபினா, உங்களோட வெளிவன் படலம் சின்னதுண்டு அப்படி சொன்னாங்களா? அப்படியா? ஓம் சார், மெல்லியதா இருக்குதாம்னு சொன்னாங்க சார். வெளிவன் படலம் மெல்லியதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. ம் ஓகே, பார்ப்போம் ஹொபினா. என்னன்னு கேட்டா அப்படிதான், கண்ணை பொறுத்தவரையில கண்ணுக்குள்ள போற ஒளியின் அளவை மெயின்டைன் பண்றது எங்களோட கதிராளியோட வேலை. சார், எனக்கு இந்த பரம்பரை அழகுன்றது அது இருக்கு சார். பரம்பரைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே ஹொபினா. சரியா, ஒரு பாரம்பரிய ரீதியில இருக்கலாம். அப்போ பரம்பரை ரீதியில ஒவ்வொரு மனிதர்களும் தனி மனிதர்களே. சரியா, நாங்க படிப்போம், பாடத்துல இருக்கு எங்களுக்கு பிறப்புரிமை பல்வகம் என்று ஒரு பாடம் இருக்கு. ஸோ அதில் நாங்க பார்ப்போம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரியானவர்கள். காரணம் உங்களோட பரம்பரை தான் காரணம். ஸோ இந்த ஹொபினாட வெளித்திரை மெல்லிய வெளிவன் படலம் மெல்லியதாக சொல்லப்படுற கருத்து ஏன், பார்வை கூச்சம் அப்படிங்கிற விடயத்தை குறுக்க நாங்க பார்ப்போம். சரி, அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ஹொபினா. சரியா? ஓகே சார். அதே மாதிரி எனக்கு இந்த கண்ணாடி கலட்டினோட கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும் சார். கண்ணாடி போட்டிருக்கேக்க கிளியரா இருக்கு, ஆக கிளியரா இருக்கு. அதுக்கான ரீசன்? ஓகேம்மா, அப்படிதான். என்னன்னு கேட்டா ஒரு கிளியர்ண்டா ஹொபினா அப்படிதான். தொலைவை பார்க்க சிலருக்கு கிளியர் இல்லாம இருக்கும், சிலருக்கு அண்மையில கிளியர் இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் புத்தகம் வாசிக்க புத்தகத்துல இருக்க எழுத்து கிளியர் இல்லாம இருக்கும். தெரியும், குழப்பிக்கொள்ளாங்க, புத்தகத்துல உள்ள எழுத்து தெரியும், பட் கிளியரா இருக்காது எனக்கு. அதே நான் தூரத்துல பார்த்தா போர்டுல எழுதியிருக்க எழுத்து எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு புத்தகம் நல்லா ரீட் பண்ணாலும் போர்டுல எழுதியிருக்க எழுத்து விளங்காது. இது இரண்டு வகையான பார்வை குறைபாடு. அண்மை பார்வை குறைபாடு, செய்மை குறைபாடு. அண்மை பார்வை, செய்மை பார்வை என்று இரு வகையான பார்வை குறைபாடு. ஸோ இது நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நாங்க மூக்கு கண்ணாடி அணியிறது. இந்த மூக்கு கண்ணாடி அணியக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, எங்கட நாங்க காரணத்தை பார்த்துட்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும். பரவாயில்ல சொல்லி, மூக்கு கண்ணாடி அணியும் போது எங்களுடைய கண் அந்த கண்ணாடிக்கு பழகும். அந்த கண்ணாடிக்கு ஏற்ற வகையில கண்ணுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும். சொல்லுவாங்க பாருங்க, மூக்கு கண்ணாடி அணிஞ்சா சொல்லுவாங்க ஒரு ஆள கண்ணாடி இன்னொரு ஆள் பாவிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றாவது. இன்னொன்று கண்டினியூவா பாவிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டேப்லெட் எடுக்கிற மாதிரி, நாங்க அந்த மருந்து பொருட்கள் டேப்லெட் யூஸ் பண்ற மாதிரி சொல்லிடுவாங்க, நீங்க கண்டினியூவா கண்ணாடி பாவிங்க, கிளியர் ஆயிரும், பிறகு நீங்க பாவிக்க தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க மூக்கு கண்ணாடியை தொடர்ச்சியா பாவிக்கும் போது அந்த மூக்கு கண்ணாடிக்கு ஏற்ற வகையில கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும், சில வளர்ச்சிகள், சில மாற்றங்கள் ஏற்படும். அதாலதான் மூக்கு கண்ணாடி அணிய சொல்றது. இப்போ ஹாபினா நான் நினைக்கிறேன், நீங்க எந்த மாதிரியான மூக்கு கண்ணாடி அணியிறீங்க, கண்டினியூவா அணியறதால சில நேரம் கண் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். சார், ஓம் சார், என்ன ரெகுலராவே ஃபுல்லா போட சொன்னாங்க சார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அதான். இப்போ பொதுவா டேப்லெட் தரும்போதும் அதானே சொல்லுவாங்க, நார்மலா அந்த டேப்லெட் கண்டினியூவா சரியா எடுக்க மாற்றமே ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த மூக்கு கண்ணாடி அணியிறது இருக்கு. நிறைய அந்த பிசியோதெரப்பி எல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த முதுகு வளைஞ்சு இருக்கும், அவங்களுக்கு பெல்ட் எல்லாம் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே நடக்க சரியாகும், வளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பெல்லாம் வளையிறது இருக்குதானே, அந்த மாதிரியான வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும். சார், அதே மாதிரி எங்களோட வகுப்புல ஒருத்தங்க இருக்காங்க சார். அவங்க வந்து இப்ப தூரத்துல வந்து கிளியரா பாக்க அவங்களுக்கு அந்த பிளாக் போர்ட்ல எழுதி இருக்கிறது விலங்கான்னு சொல்லுவாங்க சார். ஆனா புத்தகத்தை வந்து பார்த்து வாசிப்பாங்க. ஆனா பிளாக் போர்ட்ல இருக்கிறது கிளியரா விளங்காது. அவங்க முன்வயசுல இருப்பாங்க, ஆனா விளங்காது. ஓகே, அதான் அவங்களுக்கு புக் ரீட் பண்ண இயலும். அவங்களுக்கு தான் அண்மை பார்வை என்று பெயர். அவங்களுக்கான காரணம் இந்த பிரச்சனை தான். இரண்டு வகையான பிரச்சனை இருக்கும். அது வந்து இயற்கையால் அவங்க பிறக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை மாற்றி அமைக்க முடியும். மூக்கு கண்ணாடியால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதான் கண்ணாடி அணிய சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட காலம் மூக்கு கண்ணாடி அணியக்க அது ஓகே ஆயிரும். ஓகே, நாங்க அந்த விஷயம்
சொல்லுங்க அபி. சார் பிறகு அந்த மூக்கு கண்ணாடியை கழட்டினா பிறகு அவங்களுக்கு தெளிவா இருக்குமா சார் ஃபுல்லாவே? இப்படிதான் என்னன்னு கேட்டா காலப்போக்குல தொடர்ச்சியா மூக்கு கண்ணாடி அணிந்து வரும்போது அவங்களோட கண்ணுக்குள்ள ஒரு சின்ன குறைபாடு இருந்திருக்குமே, கண்ணுக்குள்ள சின்ன குறைபாடு ஒன்று இருந்திருக்கும். அந்த குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நிவர்த்தி செய்து பட்டுட்டா அவங்க அதுக்கு பிறகு மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய தேவை வராது. ஓகே சார். நான் பார்ப்போம். இப்போ நான் இந்த அண்மை பார்வை தூர பார்வை விளங்கப்படுத்திக்க ஹோபினாவுக்கு விளங்க வரும். சார் மூக்கு கண்ணாடி போட்டா என்ன நடக்கும்ங்கிறது விளங்க வரும். ஓகே, ரிஃப்னி எதை கேட்க வாரீங்க? சாஜிதா என்ன கேட்க வாரீங்க? சார் மூக்கு கண்ணாடி அணிஞ்ச வந்து கண்டு இந்த வெளியில இருக்கிற அந்த கருப்பு நிறமாகும். ஓம் சார் அது வந்து உள்ளுக்கு போகுமா? கலர் உள்ளுக்கு போகுமான்னு கேக்குறீங்களா? நோ சார், நோ. ஒயிட் கலர் இருக்கும் தானே கட்டசை, ஓம் அது வந்து கண் அந்த சில்லு இருக்கு அது சார். எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா சாஜிதாவுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னு தெரியல. தெளிவா கேக்குது சார். அங்க அப்படி ஓகே, அதான் கொஞ்சம் சாஜிதா நீங்க செக் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களோட டவுட்டை பாக்குறேன். ரிஃப்னி எது கேட்க வரீங்களா? ஓ சார், இந்த குறைபாடு உள்ளாக்கள் பிரேம் பிள்ளையா சார் அடிவாங்க கண்ணாடி. இந்த அண்மை குறைபாடு சேவை உள்ளாக்கள் ஓ ஓ அவங்க பிரேரு பிள்ளை அணியணும் கண்ணாடி. எப்படி கண்ணாடி எவ்வாறு அணியணும் விலங்கல என்ன கேட்டீங்க? கண்ணாடியில பிரேரு பிள்ளை அணியணும். பிறையுறு வில்லையா? எந்த வில்லன்னு கேக்குறீங்களா? ஓ பிரேரு வில்லை தானே. ஓ, ஒவ்வொரு பார்வை குறைபாடுக்கு ஒவ்வொரு மாதிரியான வில்லைகள் பாவிப்போம் ரிஃப்னி. சரி சார். ஓகே, இப்ப அதான் பார்க்க போறோம். சரியா? சரி சார். ஓகே, இப்ப கவனிப்பு பிள்ளை இந்த பாருங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்ணின் பகுதிகள் பார்த்தது, 2 வகையான வில்லைகள் சும்மா பார்த்தோம். இது லேபோரட்டரியில கிடைக்கும். குவிவு வில்லை, குழிவு வில்லை. ஸோ இந்த வில்லைகளை தாண்டி நாங்க பார்த்தது எங்களோட கண்ணுல மிக சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு. தேவைக்கேற்ற வகையில கண்ணின் வளைவு மாற்றப்படும். தேவைக்கேற்ற வகையில கண்ணின் வில்லையின் வளைவு மாற்றி அமைக்கப்படும். இதை நாங்க தன்னமைவு என்று சொல்றோம். இந்த தன்னமைவை செய்யறதுக்கு பிசித்தசை ஹெல்ப் பண்ணும். சோ அந்த தன்னமைவு எவ்வாறு அமையும்னு கேட்டா, நீங்க பக்கத்துல வாக்க, ஒரு புத்தகம் வாசிக்க, ஒரு எழுதும் போது, ஒரு டிவி பார்க்க, உங்களுடைய வளைவு வில்லை வளைவு அதிகரிக்கும். தொலைவை பார்க்க, தொலை தூரத்துல ஒரு விடயத்தை பார்க்க, தொலை தூரம் நீங்க யோசிக்காங்க நிலா மட்டும் கிடையாது. நீங்க ஒரு 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 இங்க இருந்து ஒரு மலை உச்சியை பார்த்தா சரியா? இப்ப நான் சொல்றேனே, எங்கட உதாரணத்துக்கு அக்ஷயண்ட ஊர்ல பார்த்தா அந்த கீழே கடல் 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 கரையில இருந்து மேல திருகோணேஸ்வரத்தின் கோயிலை பார்க்கறதும் தொலைவு தான். சோ அந்த அளவு தொலைவை காணும் போதும் அது தொலைவு தான். அப்ப தொலைவு ஓம் வில்லை வளைவு குறையணும். அப்ப நாங்க 2 கன்செப்ட் படிச்சது. தொலைவில் இருந்து வார ஒளிக்கதிர்கள், சமாந்தர ஒளிக்கதிர்கள் மஞ்சள் இடத்தில் குவியணும். அண்மையில் நாங்க பார்க்க விரிகற்றைகள் சரியாக மஞ்சள் இடத்துல குவியணும். சோ இதை குயிக்கா எங்கட கண் மாற்றி அமைக்கும். இதான் வளைவு மாற்றுதல், தன்னமை என்று சொல்றோம். அப்போ தொலைவை காணிக்க வளைவு குறையும், அண்மையை பார்க்க வளைவு கூடும். பார்த்துக்கொள்ளுங்க. சோ இதோட சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்க பார்ப்போம். என்ன நடக்கும்னு கேட்டா, சிலருக்கு இந்த கண் பிறப்பாலேயே இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா, தொலைவில் இருந்து ஒரு ஒளிக்கதிர் வருது. வார ஒளிக்கதிர் சரியாக மஞ்சள் இடத்துல குவியணும். இந்த மஞ்சள் இடத்துல குவிக்கிற வேலையை செய்யறவர் இந்த கண் வில்லை. தொலைவுல பார்க்க இந்த கண் வில்லையின் வளைவு குறையணும், மெல்லிசாக மாறணும். சில நேரம் இந்த மெல்லிதாக மாறுற அளவுல சின்ன மாற்றம் ஏற்படுறதால இந்த தொலைவுல இருந்து வார ஒளிக்கதிர்கள் சரியாக மஞ்சள் இடத்துக்கு போகாமல் அதற்கு முன்னாடியே குவிந்துடும். இந்த மஞ்சள் இடத்துக்கு போனாதான் தெளிவான பிம்பம் கிடைக்கும், கிளியரான இமேஜ் கிடைக்கும். ஆனால் அந்த மஞ்சள் இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் முன்னாடியே குவிந்துடும். சோ இவருக்கு பிம்பம் வரும், பட் கிளியர் இருக்காது. சோ தொலைவுல உள்ள ஒரு ஆளை பார்க்க ஒரு மனிதர் வாரது தெரியும், பட் யார் வாராருன்னு தெரியாது.
ஓ, அதே மாதிரி தொலைவில் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தா எழுத்து எழுதி இருக்கிறது விளங்கும், பட் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. சார் அதான் அப்ப இவருக்கு தொலைவில் உள்ள ஒரு பொருள் தெளிவாக தென்படாது. ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் இவருக்கு தென்படும். ஆகவே இவருக்கு பெயர் கிட்ட பார்வை அல்லது அண்மை அண்மை பார்வை. பார்வை. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எஸ் சார் நான் வந்து ஒரு பயணம் பண்ணணும் இப்பதான் ஜாயின் ஆனேன். இதற்கான அந்த ரெக்கார்டிங் வந்து குரூப்ல கட்டாயம் அனுப்பிடுங்க. கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஒன்றும் யோசிக்காதீங்க, பாருங்க. Okay, sir. பார்த்துட்டு விளங்காத தகவல்களை ஐநா எடுத்துக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ். சார் கட்டாயம் கட்டாயம் எல்லாருக்கும் ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். எஸ் சார், தன்னமைவை மாற்றி அமைக்க கண்ல இருக்க ஒரு உறுப்பு என்ன சொன்னீங்க? பிசிர் தசை. அந்த கண் விளைய பிடிச்சிட்டு இருக்கிறாருல, மேல ஒரு தசை கீழே ஒரு தசை, பிசிர் தசை. அதான் அப்படி இழுக்கும் புஷ் பண்ணும், இழுக்கும் புஷ் பண்ணும். சரியா இசத்? ஓகே சார். ஓகே, அப்படியே நீங்க யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. சில நேரங்கள்ல இருக்கும் கூட. இப்ப இன்றைக்கு எனக்கு உண்மையில ஓலை விழாக்கண்டையோட உங்களுக்கு முடியுது. ஸோ கொஞ்சம் அவங்க கூட இருந்தது டைம், அதால தான் எனக்கு 6க்கு கிளாஸ் இன்னைக்கு செய்து கிடைக்கல. சரி என்றா நான் லீவு போட்டிருக்கணும். பட் எனக்கு தெரியும் நீங்க கூடுதலா தேவை கருதி வருவீங்க. கூடுதலா எனக்கும் சக்சஸ் சார் திலீபன் சார் கட்டாயம் லீவ் எடுக்கவே இயலாதுன்னு. ஏண்டா அதிகமான மாணவர்கள் சயின்ஸுக்கு ஜாயின் பண்றது அதிகம். ஸோ அதால தான் நானும் கூடுதலாக லீவ் எடுக்கிறத தவிர்த்து கொள்றேன். அப்புறம் அன்றைக்கு உண்மையில 6:30க்கு போட்ட ரீசன், இந்த வீக்கே 6:30 தான் கிளாஸஸ் நடந்தது. காரணம் இந்த கொஞ்சம் ஓலை விழாக்களோட இருந்தது. ஸோ இன்றையோட அவங்களோட சென்டப் பண்ணியாச்சு, இனி ப்ராப்ளம் இருக்காது. சொன்னோண்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். நீங்க சில நேரம் ஜாயின் பண்ணாட்டியும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். இனி ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு யூடியூப் லிங்க் வழங்கப்படும், நீங்க போய் தாராளமா பார்த்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்துட்டு அது சார்ந்த கேள்விகளை எடுத்து கேட்டுக்கொள்ளலாம், பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ பாருங்க, இந்த கண்ணுடைய ஒரு நபர் தொலைவை பார்த்துட்டு இருக்கிறார். தொலைவாண்டா ஒரு பிளாக் போர்டை பார்த்துட்டு இருக்காரு. கடைசி லைன்ல இருந்து பிளாக் போர்டை பார்த்துட்டு இருக்கிறார். இல்லண்டா கிரவுண்ட்ல இருந்து நண்பரை பார்த்துட்டு இருக்காரு. தொலைவில் வர நண்பர் யாரோ வாரது தெரியும், பட் நண்பர் யாருன்னு சரியா தெளிவா தெரியாது இவருக்கு. சோ இவருக்கு பாருங்க என்ன பிரச்சனை, வார ஒலிக்குது. எஸ், அவங்க எப்படி சார் பொருளை தெளிவாக கண்டுபிடிப்பாங்க? அதான் என்னதான் வாருங்க 1 minute. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது ஆரோக்கியமான கண். கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டேன், கிட்ட தூர பாக்குறது. இப்ப நாங்க இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதா இருக்கு. சோ தொலைவில இருந்து வார ஒலிக்கதிர் மஞ்சள் இடத்துக்கு போகாமல் முன்னாடியே குவிகின்றது. காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய கேள்வி, ஏன் இந்த வெளிச்சம் மஞ்சள் இடத்துக்கு போகாமல் முன்னாடி குவிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பாப்போம். பிசிர் தசைகள் வந்து வீக்கா இருக்கிறது. வெரி குட். பிசிர் தசைகள் வீக்கா இருக்கலாம். வெரி குட், எக்ஸலண்ட். காரணம், இந்த கண் தொலைவை பார்க்க வளைவை குறைச்சிருக்கணும். குறைக்கிறது இந்த பிசிர் தசை படிச்சு இழுத்து இருக்கணும். பிசிர் தசை இழுக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம். அப்ப பிசிர் தசையில ஏதோ ப்ராப்ளம். கண் வில்லையின் வளைவை மாற்றுவதில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். வேற என்ன காரணம் இருக்கலாம்? வில்லையில ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஓ, அதான் வில்லையின் ஃபங்க்ஷன், பிசிர் தசையில ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. வேறு தன்னமைவில் பிரச்சனை இல்ல. சொன்ன தன்னமைவில் ஒரு பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை இருக்கலாம்? மஞ்சள் இடத்துல பவர் கொஞ்சம் குறைய இருக்கணும். மஞ்சள் இடத்துல பவர் குறைவா இருக்க வாய்ப்பு குறைவு. ஏனண்டா அதான் கண்ணுல பார்ப்பதற்கான களங்கள் இருக்கும். இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்வையே இருக்காது. சோ இந்த கண் மஞ்சள் இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒண்ணு பிரச்சனை இருக்காது. சரியா? அப்படி ஒரு பண்ண தேவை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, படத்தை பாருங்க. இந்த இடத்துக்கு போக வேண்டிய வெளிச்சம் முன்னாடியே வருதுன்னா, இந்த கட்கோளத்தை பத்தி யோசிங்களே. கண்ணாடியோட நீர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஓகே, அதான் சரியா. மஞ்சள் இடத்துக்கு போக வேண்டிய வெளிச்சம் முன்னாடி வருதுண்டா, இந்த கண்ணோட சைஸ பத்தி யோசிங்களே. சொல்லுவாங்க எங்கட இலங்கையில இங்க காலி பக்கம் இருக்கிற சூரிய கிரவுண்டா, அதுதான் போல
சிக்ஸ் அடிக்கவே கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க அடிக்கடி. எங்க இலங்கையில அம்மாந்தோட்ட பக்கம் இருக்கு தானே, மத்தள பக்கம் இருக்கிற அந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்ப குறைவான ரன்னுக்கே எல்லாம் ஆல் அவுட் ஆயிடுவாங்களாம். சிக்ஸ் அடி கஷ்டமா, காரணம் பிச் பெருசு, 6 லைன் பெருசாம். என்னதான் கஷ்டப்பட்டு அடிச்சாலும் 6 போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி யோசிங்க பாப்போம். இந்த மஞ்சள் இடத்துக்கு போக வேண்டிய வெளிச்சம் முன்னாடி சேருதுண்டா. இந்த கட்கோளம் இருக்குல்ல, இந்த கட்கோளம் இயல்பான நிலையை விட சற்று பெரிதாக இருக்கலாம். உங்களுக்கு கேள்வி வரும், அப்படியெல்லாம் இருக்குமா? இருக்கலாம், இயற்கை. பிறக்கிற குழந்தைக்கு எஸ் கலகு. இதே மாதிரி நாக்கு வந்து சிறிதா இருந்தா பேச்சு வராது. நாக்கு சிறிதா இருந்தா பேச்சு வராது, அப்படியா? அப்படியான்னு கேக்கு. நாக்கு சிறிதா இருந்தா பேச்சு வராதுன்னு இல்ல, பேச்சு கிளியரா வராதா இருக்கும். ஓ, நாக்கோட சைஸுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்குதானே? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரியா? அவ என்ன கதைன்னு கேட்டா, இந்த கட்கோளம் இயல்பான சைஸை விட பெருசா இருந்திருக்கலாம். எனவே இவருக்கு தொலைவில் உள்ள பொருள் தெளிவாக தென்படவில்லை. தொலைவாக உள்ள பொருள் தான் தெரியல, கிட்ட உள்ள பொருள் தெரியும். ஆகவருக்கு பெயர் கிட்ட பார்வை, அண்மை பார்வை. இவர் இந்த கண்ணுடைய நபருக்கான பார்வை குறைபாடு என்னன்னு கேட்டா அண்மை பார்வை. அப்ப இவருக்கு பார்த்துக்கோங்க, இவருக்கு 2 போட்டோ வரையும். இன்னைக்கு 8க்கு என்ன கிளாஸ் உங்களுக்கு? 8 மணிக்கு சிவிக்ஸா? பாருங்க, இந்த ஒரே நபர்ட கண்கள் ஒரே கண்கள் தான். கிட்ட பார்த்துட்டு இருக்கிறார், புத்தகம் ரீட் பண்றார். புத்தகம் ரீட் பண்ணிக்க கண்வுள்ள வளைவு அதிகரிக்குது, சரியாக மஞ்சள் இடத்துல போய் சேருது. புக் ரீடிங் சக்சஸ். இதே கண் குயிக்கா புத்தகத்தை பார்த்துட்டு தொலைவில் ஒரு பிளாக் போர்டை பார்க்கிறார், பார்க்க வெளிச்சம் இவ்வாறு குவிந்துட்டு. அப்ப என்ன கதை? இவருக்கு கிட்ட உள்ள பொருள் தென்படுது, தொலைவில் உள்ள பொருள் கிளியராக தென்படல. ஆக கிட்ட உள்ளது தென்படுறதால் இவருக்கு பெயர் கிட்ட பார்வை அல்லது அண்மை பார்வை. அண்மையில் உள்ள பொருள் தெளிவாக இருக்கு, தொலைவில் உள்ள பொருள் தெளிவில்லை. காரணம் வளைவை மாற்றுவதில் ஒரு குறைபாடு இருக்கு. இன்னொன்று, இந்த கட்கோளம் அளவை விட பெரிது. குழப்பிக் கொள்ளாதீங்க, இதுல எங்களுக்கு குழப்பம் வரும். எப்படி தெரியுமா? தொலைவுல உள்ளது தானே தெரியல. அப்ப இத நாங்க தொலைவுல உள்ளது தெரியலன்னா குறைபாடு தொலை பார்வை தானே, தூர பார்வை தானே குறைபாடுன்னு நாங்க யோசிப்போம். தெளிவா இருப்போம். இவருக்கு என்ன தென்படுதுன்னு பாருங்க. கிட்ட உள்ளது தென்படுது, அப்ப கிட்ட பார்க்கலாம், கிட்ட பார்வை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அண்மையில் உள்ளது பார்க்கலாம், அண்மை பார்வை. அவ்வளவுதான். அவ அண்மை பார்வை என்ன? அண்மையில் உள்ளது தெளிவாக இருக்கும், தொலைவில் உள்ளது தெளிவாக. ஆகவே இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை விட்டுறணும். என்னண்டா, அண்மை பார்வை குறைபாடுன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, அண்மை பார்வை குறைபாடு இப்படின்னு சொன்னா இதோட அர்த்தம் எங்களுக்கு எப்படி விளங்கும்? இப்ப படிக்கிறோம், அடுத்த மாதம் மறந்துடும். இப்படி அண்மை பார்வை குறைபாடுண்டா கிட்ட உள்ளது தெரியவில்லைன்னு நினைச்சுக்குவோம். அண்மை பார்வைன்னு சொல்லுங்க. அண்மை பார்வை என்னன்னா அண்மையில் உள்ளதை பார்க்கலாம். இவருக்கு அண்மையில் உள்ளதை பார்க்கலாம், தொலைவில் உள்ளதை தெளிவா காண இயலாது. அதுக்கான படங்கள் இதுதான், பார்த்து கொள்ளுங்க. இதுல இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு விளங்குதான் பார்ப்போம். இப்போ இவருக்கு இது சரி செய்யணும். சரி செய்யணும்டா மூக்கு கண்ணாடி அணியணும். அப்போ வார வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விடணும். இப்ப இங்கனைக்கு போற வெளிச்சத்தை கொஞ்சம் அங்கிட்டுக்கு பாஸ் பண்ணி விடணும். சோ நான் உங்களுக்கு க்ளூ தாரன். குவிவு விள்ளைய பாவிச்சா நல்லமா அல்லது குழிவு விள்ளைய பாவிச்சா நல்லமா மூக்கு கண்ணாடிக்கு? குவிவு விள்ளை. ஓகே, குவிவு விள்ளைய வரையும் பா. நீங்க சொன்னது நான் வரையும் பா. வார வெளிச்சம் நான் குவிவு விள்ளைய பாவிக்கிறேன். குவிவு விள்ளைய, இது மூக்கு கண்ணாடி. வார வெளிச்சம் குவிவு விள்ளைய வெளிச்சத்தை என்ன செய்யும்? குவிக்கும்.
ஒரு இடத்துல குவிச்சிட்டு ஏற்கனவே வந்த வெளிச்சம் என்ன செஞ்சு இப்படி வந்து முன்னாடி குவிஞ்சிட்டு இந்த இடத்துல குவிஞ்சதுண்டா இந்த இடத்துக்கு வர இந்த வெளிச்சம் ரெண்டும் இந்த இடத்துக்கு போக முடியுமா அல்லது ரொம்ப முன்னாடி சேர்ந்துருமா? என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப முன்னாடி சென்று அப்ப இவருக்கு அது போடையா? ஓகே, ஒரு டாக்டரா நீங்க அதான் யோசிக்கணும். நாளை அவருக்கு என்ன கண்ணாடி பாவிக்கணும். அப்ப இவருக்கு குழிவு விளை பாவிச்சு பார்ப்போம். குழிவு விளை வெளிச்சத்தை என்ன செய்யும்? விரிவடைய செய்யும். ஆக விரிவடைந்து இப்படி போகும் வெளிச்சம். விரிவடைந்து போனா இந்த வெளிச்சம் இங்கனைக்கு ஜாயிண்ட் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போகும். விளங்குதா? அப்போ அண்மை பார்வை உள்ள ஒரு ஆளுக்கு அண்மையில் உள்ளதெல்லாம் ரீடிங் ரைட்டிங் எல்லாம் சிறப்பா இருக்கும். பட் பிளாக் போர்ட்ல எழுதுறது தெளிவா இருக்காது. கொஞ்சம் தூரத்துல பிரின்சிபல் சார் வந்தாரண்டா பார்ப்பார், பட் சரியா வாரது யாருன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். ஆக இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம்? வளைவை மாற்றுவது தன்னமைவில் ஒரு பிரச்சனையும் கட்கோளம் பெரிதாகவும் இருக்கும் பிறப்பால. சோ இவர் ஹாஸ்பிட்டல் போனாருண்டா. பிரணேஷ் சார், பிரசிஸ் தசையில எது பிரச்சனை இருக்காதா? பிசிர்த்தசை. பிசிர்த்தசை தானே, பிசிர்த்தசை தானே. நாங்க அது ரெண்டையும் சேர்த்து சொல்றோம், தன்னமைவு. ஓகே சார். சரியா? ஓகே. அப்போ இவருக்கு நாங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம்? இரு குழிவு விளை பாவிச்சோம்டா. குழிவு விளை பாவிச்சோம்டா வெளிச்சம் விரிவடைந்து சரியாக மஞ்சள் இடத்துக்கு போய் சேரும். அப்போ இவருக்கு கிட்ட உள்ள பொருளையும் பார்க்கலாம், இந்த மூக்கு கண்ணாடி அணிஞ்சிருக்கேக்க தொலைவில் உள்ள பொருளையும் தெளிவாக காண முடியும். இதுதான் அண்மை பார்வைக்கான படங்களும் அண்மை பார்வை நிவர்த்திக்கான படங்களும். ஓகேவா? கிளியரா? கொஞ்சம் குழப்பம் இருக்கும், இந்த யூனிட்டுக்குள்ள குழப்பம் கொஞ்சம் இருக்கும். சிம்பிளா படிச்சு கொள்ளுங்க, சரியா? கஷ்டப்படாம. ஷார்ட் சைட் பாருங்க. அண்மை பார்வை குறைபாடுக்கு அவங்க டாக்டர்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கும்? நீங்க போய் எனக்கு இப்படி டாக்டர்கிட்ட நீங்க சொல்லி அவர் கேட்க மாட்டார், அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் இல்லையா? அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்த பிற்பாடு அதுக்கான என்ன மாதிரியான மூக்கு கண்ணாடி அணியணும். இப்படிதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அண்மை பார்வை குறைபாடு இருக்காது. சோ அவருக்கு தேவையான மாதிரியான மூக்கு கண்ணாடி, அந்த மூக்கு கண்ணாடியில அந்த குவிய தூரம் இல்லையா? எஸ், இவ சிலவங்க கண்ணாடி போட்டு முகம் ஒரு மாதிரி மாறி போயிரும். என்ன சார் இலங்கையில இந்த ஒரு மாதிரி முகம் மாறி போயிரும் சார். கண்ணாடி போடாம முதல் நல்ல அழகா இருப்பாங்க, கண்ணாடி போட்டா நிச்சயமா போயிருவாங்க. நீ என்ன செய்யறது அக்ஷயம் இல்லையா? as usual தானே இல்லையா? Myopia or nearsightedness is where the distance between the cornea and the retina is too long. Light rays focus in front of the retina. இந்த பாருங்க இப்போ ஒரு ஃபுட்பாலை பார்க்கிறார், இந்த கண் பாக்குது, ஆனால் இந்த ஃபுட்பால்ல இருந்து வார வெளிச்சம் இந்த இடத்துல குவியுது. இந்த இடத்துல ஃபுட்பாலுக்கான இமேஜ் பாருங்க, ஒரு மங்களா தோன்றுது, கிளியர் இல்லாம இருக்கு. காரணம் இந்த கண் வில்ல இருக்க சைஸை விட கொஞ்சம் பெரிதாக, சாரி, இந்த கண் கட்கோளம் இருக்கதை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கு. இன்னொன்று இந்த தன்னமைவிலையும் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் வரைந்து விளங்கப்படுத்தினதை விட இது கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Instead of on it. With myopia, close objects will look clearer, but distant objects will appear blurred. ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்திருக்கோமா? ஓகே, நல்லது. போன கிளாஸ்ல ஓகே. சோ அப்ப நாங்க இதுல ஓகே, இதோட நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த செய்மை பார்வை பார்க்கணும். செய்மை பார்வையோட சேர்த்து கண் நோய்கள் பார்க்கணும். 3 வகையான நோய் இருக்கு. கண்ணில் வந்து கட்காசம், குளுக்கோமா மற்றும் கண்ணில் வர தொற்று. அநேகமா நான் நினைக்கிறேன் அடுத்த இன்றைக்கு கொஞ்சம்
அதான் 6:30க்கு தொடங்கினதுக்கு நான் 7:45க்கு க்ளோஸ் பண்ணணும். ஏண்டா உங்களுக்கு தெரியும் 8க்கு இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, என்ன மாதிரி ஓகேவா? அன்னைக்கு உங்களுக்கு பாடம் புரிதலா இருந்ததா? என்ன மாதிரி? ஒபினாட கேள்விக்கான ஆன்சர்ஸ் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். ஒபினா சாரி, இன்னைக்கு நேரம் கொஞ்சம் தாழ்த்துறதால தான் நான் எனக்கு அந்த பக்கம் சரியா அனலைஸ் பண்ணிக்க முடியல. நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒபினாவுக்கு. ஸோ ஓகே சார், அட்சயன் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்றாங்க சார். இல்லைங்களாம்மா? அந்த அட்சயன் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க சார். கண்ணாடி போட்டோன்னு எல்லாருமே கொஞ்சம் முகம் மாறிடுவாங்க. அதான் என்னன்னு கேட்டா, கண்ணாடி போடைக்க இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அது டார்க் ஆகும், கண் கலர் மாறும். இன்னொன்று அதான் இந்த கண் இப்ப நான் பார்த்தோம் தானே, இப்ப கண்ணாடி மூக்கு கண்ணாடி அணியிக்க சில நேரங்கள் அந்த மூக்கு கண்ணாடிக்கு ஏற்ற வகையில இந்த கண்வில்ல பிசிர்தசை கட்கோளத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அது முகத்துல சிறிய மாற்றம் கொண்டு வரும். எப்படியும் அப்படிதான். இப்போ சாதாரணமா முகத்துல கண்ணாடி கொண்டு போட்டோம்னா அதுவே பெரிய மாற்றம் தான் முகத்துக்கு. சோ இனி இப்படிதான் காலத்தோட எங்களுடைய நலன் கருதி தானே நாங்க அந்த வேலை செய்து கொள்றோம். சோ கட்டாயம் நாங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஓகே, சோ இந்த லேட்டா வரவங்க, சப்போஸ் வர முடியாதவங்க இப்ப அநேகமா அடுத்த வாரத்துல நோன்பு ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். எனிவே நோ ப்ராப்ளம், உங்களுக்கான வீடியோஸ் வழங்கப்படும். அதே மாதிரி 6 எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைச்ச வகையில தான் நேரங்களும் முகாமைத்துவம் செய்யப்படும். ஸோ நீங்க யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரிப்பீட் கிளாஸ் ஆக என்ன சொல்ற ஒரு மீட்டலுக்கான ஒரு வகுப்பறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அநேக மண்டேல இருந்து லீவ்ல இருப்பீங்க பெரும்பாலான ஸ்கூல்ஸ். ஸோ எல்லாருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, நாங்க இதோட கிளாஸ் அன்னைக்கு க்ளோஸ் அப் பண்றோம். எல்லாருக்கும் குட் நைட். God bless you. Thank you, sir. Good night, sir. Bye. Bye, sir.